கன்னி ராசிக்கு யார் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க? இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த ராசியெல்லாம் செட் ஆகும்? எந்த ராசியெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது? இவங்களுக்கு எந்த வயதில் தொழில் நல்லா அமையும்? இவங்களுடைய திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் எந்த வயதில் பெரும்பாலும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது? இந்த கன்னி ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? இந்த காலகட்ட கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது? இதை பற்றின முழு தகவலும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விநாயக பெருமானாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா புதனுடைய ராசி இல்லையா, அதனால் பெரும்பாலும் இவங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கட்டாயம் நடைபெறும். சரி, நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கன்னிராசிக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க, யாரெல்லாம் செட் ஆக மாட்டாங்க, பெரும்பாலும் இவங்களுக்கு எந்த உறவு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம கன்னிராசி என்பவர்களை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த கன்னிராசி அப்படிங்கிறது 12 ராசிகள்லேயே 6வது ராசியாக வர்றதுனால இவங்களுக்கு ராசிநாதன் புதனாக இருக்கிறதுனால இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நல்ல விவேகமானவங்களாக இருப்பாங்க, ஒவ்வொரு காரியத்திலையுமே நல்லா திட்டமிட்டு பிளான் பண்ணி இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்பானவங்களாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. வீட்டை கூட அப்படியே நீட்டாக வச்சுருப்பாங்க. இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பவர்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு உள்ளுணர்வு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னாவே வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. வேலையிலையுமே கூட அவசரமாக செயல்பட்டு ஒரு சில விஷயங்களில் சாதிக்கக்கூடிய யோகமுள்ள ராசி தான் இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். வேலையில் என்னென்ன நுணுக்கம் இருக்கோ அத்தனையும் ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து அதில் எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை உடனடியாக சுட்டி காட்டக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. நிதானமாக யோசிப்பாங்க, ஆனால் பின் விளைவுகள் பக்க விளைவுகள் எல்லா பக்கமும் இருந்து யோசித்து ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பவர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களாம் கவனிக்காத விஷயத்தை கூட இந்த கன்னிராசி என்பவர்கள் கவனிப்பாங்க. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். குறை கண்டுபிடிக்கிறதுல நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் அடிச்சுக்கவே முடியாது. தவறு எங்கே நடக்குதோ அந்த தவறை உடனடியாக சுட்டி காட்டக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. நம்மளாம் கவனிக்காத ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி என்பவர்கள் மட்டும் ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. அதுதான் இவங்களுடைய டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக இருக்கிறவங்கள கண்டால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொய் பேசுகிறவங்க, ஏமாத்துறவங்க, வாக்குறுதி கொடுத்து காப்பாற்றாதவங்க இவங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. பொதுவாக இந்த நபர்களை பார்த்தா பெரும்பாலும் கன்னிராசி என்பவர்கள் இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி நிற்கக்கூடியவங்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் மனதில் நிறைய விஷயங்கள், நிறைய யோசனைகள் இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே குடும்ப பொறுப்புகளை கரெக்டாக நிர்வகிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த பொறுப்பையுமே கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தட்டி கழிக்க மாட்டாங்க. அக்கறையோடு குடும்ப உறவுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்களாக, பொறுப்பான ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கன்னிராசிக்கு ரிஷபம், மகரம், கடகம் இந்த 3 ராசிக்காரங்களும் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். இவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். பெரும்பாலும் இந்த 3 ராசிக்காரங்களும் இந்த கன்னிராசிக்கு ஒத்து போகும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்கு ரிஷப ராசி ஒரு நிலையான நட்பாக இருக்கும். ரொம்ப நாள் உங்களுடைய நட்பு ரொம்ப நாளைக்கு போகும். இவங்க வாழ்க்கை துணையாக கன்னிராசிக்கு அமையும் போது கட்டாயம் அந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலையான நட்பாகவும் அது அமையும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடந்ததுனா கூட இந்த ராசிக்காரங்க கூட நடந்தது அப்படின்னா அந்த லைஃப் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு தொழில் 2 பேரும் சேர்ந்து அமைக்கிறீங்க, கன்னிராசி ரிஷபராசியும் சேர்ந்து ஒரு தொழில் அமைக்கிறீங்கன்னா அந்த தொழில் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும். ஒரு நிலையான தொழிலாக அது அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
மகர ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் நல்லா செட் ஆகும். தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல ஒத்து போவாங்க, நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். அதனால் இந்த மகர ராசியும் கன்னி ராசியும் நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கடகம் கன்னியும் பார்த்திங்கன்னா அன்பு ஆதரவு இருக்கும். ஒருத்தருக்கு என்ன பிடிக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி இவங்க செயல்படுவாங்க. அதனால தான் கடகத்துக்கும் கன்னிக்கும் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட எல்லாம் ஒரு நட்புணர்வோ ஒரு தொழிலோ அமைஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த தொழில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தொழிலாக பெரும்பாலும் அமையும். வாழ்க்கை துணையாக அமைந்தாங்கன்னா கூட அது லைஃப் லாங் இருக்கிறதுக்கான அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சில சண்டை சச்சரவுகள் அந்தந்த கிரக அமைப்புகள் தசாபதிக்கு ஏற்ப கொஞ்சம் மாறுபட்டாலும் கூட ரொம்ப நாள் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை துணையாக ஒரு நிலையான ஒரு தொழிலாக அது அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசிக்கு ஒரு சில ராசிக்காரங்களாம் கொஞ்சம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசும் மிதுனமும். இந்த ராசிக்காரங்க கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஜோதிடத்தில் இந்த மாதிரி தான் கூறப்பட்டிருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா கன்னி ராசி வந்து திட்டமிட்டு செயல்படுவாங்க. ஆனால் மிதுனமும் தனுசும் வந்து திட்டமிட்டு செயல்பட மாட்டாங்க. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சுதந்திரமாக முடிவெடுக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களுடைய கருத்துக்களை பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் கன்னி ராசிக்கும் இதுக்கும் கொஞ்சம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னி ராசி வந்து திட்டமிட்டு செயல்படணும், பொறுமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தனுசும் மிதுனமும் வந்து திட்டமிடலைன்னா போயிட்டு போகுது, நம்ம வந்து இந்த முடிவை எடுத்துட்டோம் உடனே அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி கரெக்டாக இருந்தது, உங்களுடைய லக்னம் எப்படி இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். மற்றபடி இந்த கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 ராசியும் கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு, இல்லாத நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கன்னிராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் கன்னிராசிக்கு இந்த 2 ராசிக்காரங்களும் கொஞ்சம் செட் ஆகாது. அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், உறவுகளுக்கிடையே கூட சின்ன சின்ன விரிசல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை. பெரும்பாலும் இந்த 2 ராசி குழந்தைகளும் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக பிறந்தா கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உறவுகளுடைய அன்பு ஆதரவு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா கன்னிராசியில் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரமும் இந்த கன்னிராசியில் இருக்குது. அதனால தான் இந்த கன்னிராசி என்பர்கள் குடும்ப உறவுகளை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் உதவி செய்கிறது அப்படிங்கிறது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். நாள்பட வாழ்க்கை நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எவ்வளோ தான் போராடுறோம், அவங்களுக்காக எல்லா இடத்துலையும் நிற்கிறோம், ஆனால் அவங்க வந்து நம்ம உழைப்பை ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படின்னு நாள்பட நிறைய அனுபவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகமாக கற்றுருப்பாங்க. அதனால தான் ஒரு 40-45 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ந்து செயல்படுவாங்க அந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். முன்னேறத்துக்கான எல்லா அறிகுறியுமே பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். அதனால தான் பெரும்பாலும் எந்த உறவுகளும் பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்து பொறாமை கொள்ளாது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகுவாங்க, நேச்சுரலாக இருப்பாங்க, அதிகமாக ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. ஒரு எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே இயல்பாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்த ஆடம்பரத்தையோ அல்லது ஒரு அழகாக ஒரு பந்தாவோ ஒரு தோற்றத்தையோ இவங்க எங்கேயுமே எந்த இடத்துலையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. இயல்பான ஒரு நபர்களாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சில உறவுங்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தந்தை தான். அந்த தந்தை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதிகமாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தந்தை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அதிகமாக அவங்கக்கிட்ட மனம் திறந்து பேசுவாங்க. நம்பிக்கை வைத்து ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்களோ நல்ல வாழ்க்கை துணையோ இவங்களுக்கு அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாய் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க.
நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் உயிராக பழகுறாங்களோ அவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. யாருடைய உதவி அதிகமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க மூலிமா ஏதாவது ஒரு வாய்ப்போ, அவங்க மூலிமா சில உதவிகளோ பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய உதவி நிறைய கிடைக்கும் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அனுபவம் சார்ந்த மூத்தவங்க வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா, அவங்களுடைய உதவிகள் இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். இளைய சகோதரர் மூலியமாவோ, இளைய சகோதரி மூலியமாவோ பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு வருமானமோ, பெரும்பாலும் உதவிகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். இவங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும், குறிப்பாக ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தான் செயல்படுவாங்க. அதனால் பெரியவங்க இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்கு எந்த தொழில் நல்லா அமையும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பெரும்பாலும் கன்னிராசிக்கு கணக்கு சார்ந்த பணி, அக்கௌண்டிங் சார்ந்த பணி, வங்கி பணி, ஆசிரியர் பணி, மருத்துவ பணி, கணினி சார்ந்த தொழில் எல்லாமே இந்த கன்னிராசிக்கு அருமையாக வரும். அதே நேரத்தில் ஆராய்ச்சி சார்ந்த தொழில் இவங்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா கூட திட்டமிட்டு செயல்படுவாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். செலவு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. வீணாக செலவு செய்ய விரும்ப மாட்டாங்க. சேமிக்கிற மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அதை நிலையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உள்ள ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா சரியாகும். மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருந்தது இல்லையா, அது சரியாகும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தந்தையோடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கல்விக்காகவும் கலைக்காகவும் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இளைய சகோதரர்களால் ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால இந்த கன்னிராசி அன்பர்கள் சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நெய்வேத்தியமாக ஒரு பிரசாதமோ பொங்கலோ வைத்து படையலிட்டு நெய்வேத்தியம் செஞ்சு படையலிட்டு சாமியை வணங்கிட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.